Hi guys, in this video we are going to see things I did on my holiday. பேசிக்காகவே எனக்கு வந்து March 26 தான் போர்டு எக்ஸாம்ஸே முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து நீட் எக்ஸாமுக்கு எங்கள் அம்மா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்ததுனால அதுக்காக உட்காந்து விழுந்து ஒரு மாதம் படிச்சுட்டு போய் நீட் எக்ஸாம் எழுதுனா ரீநீட்டு கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் மனவலியோடு இப்படி கஷ்டப்பட்டு ஒரு மாதம் திரும்பவும் படித்து திரும்பவும் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. என்கிட்ட இவ்வளோ கிளேலாம் இருந்தது, ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நான் கிளே வச்சுருந்தேன். சரி இதை வச்சு எதனா பண்ணலாமேன்னு சொல்லி டெய்லி ஒன்றா பண்ண அப்படியே ஒரே ஜாலியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் டைமுமே கம்மியாச்சா, ஸோ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் லீவிங்காக இருந்ததுனால இது நிறைய செஞ்சு வச்சுருந்தேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்றா அந்த பாக்ஸ்க்குள்ள நான் வந்து போட்டு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணும்போது தான் சரி ஒரு வீடியோவாக எடுக்கலாம்னு சொல்லி எடுத்திருந்தேன். இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து என் தங்கச்சி கூட சேர்ந்து செஞ்சுருந்தேன். இந்த கிளாசிக்கல் டான்ஸர் பொம்மை செய்யலான்னு சொல்லி செஞ்சேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து எங்கள் அக்கா பர்த்டேக்காக நானே வந்து கையால் செஞ்சேன், அவளை மாதிரியே ஒரு பொம்மை. அதுக்கப்புறமா வந்து இந்த கிருஷ்ணர் டால் நான் ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சேன், எப்படி வருதுன்னே தெரியாமல் ரொம்ப குட்டியாக தான் இருந்தது, ஆனால் செம்ம க்யூட்டு. அப்புறம் சின்ன வயசுலேருந்து இந்த ஏரியல்லாம் ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால் அந்த பொம்மையை நான் செஞ்சுருந்தேன். இந்த டக்கும் இந்த டாயும் நானும் எங்கள் அக்காவும் போட்டு செஞ்சோம். இதில் நான் எதை செஞ்சுருப்பேன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இதில் காட்டுற இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த அவகேடோ டாலுமே வந்து எங்கள் அக்கா கேட்டேன் அப்படின்றதுக்காக தான் செஞ்சேன். இதில் செஞ்ச ஒவ்வொரு டாய்ஸ்க்குமே வந்து பின்னாடி பெரிய பெரிய பேக் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. நான் ஒரு பிகி காமிச்சிருந்தேன், அதே மாதிரி என் தங்கச்சி செஞ்சிருந்தேன். அப்புறம் இந்த ஆக்டோபஸும் என் தங்கச்சி தான் செஞ்சா. இந்த டக்கு வந்து பிஞ்சு போயிடுச்சு. இது இப்படி தான் இருந்தது இந்த டக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து எங்கள் அம்மாக்கு நான் கீச்சேனாக போட்டு எங்கள் அம்மா பிடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த வரி ஸ்டோன்ஸ் நான் செஞ்சுருந்தேன், செம க்யூட்டாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ச் யூ இந்த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அண்டில் தென் டாடா பாய்.